அனைவருக்கு வணக்கம். நீ நான் காதல் நீ பிரமு. அபி அங்கே பாரு, அந்த முரளிகிருஷ்ணா யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கான்றாங்க. அனு அது யாரும் உனக்கு தெரியுதா? யாருன்றாங்க. கோவிலில் அஞ்சலி அக்காவை தெரியாத தள்ளிவிட்டேன்னு சொன்னான்ல, அவன் தான் அதுன்றாங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்கன்னா, அப்போ முரளிகிருஷ்ணா தான் பிளான் பண்ணி அக்கா இது மாதிரி பண்ண சொல்லியிருக்கான்றாங்கச்சு. கொஞ்சமாச்சு அவனுக்கு மனசாட்சின்னு ஏதாச்சும் இருக்கான் பாரு. சொந்த பொண்டாட்டியவே இந்த மாதிரி எல்லாம் பண்ண வச்சிருக்கான்றாங்க. அவன் இதுக்கு மேலேயும் பண்ணுவான் அப்படியே அப்படின்றாங்க. நாம நினைக்கிற மாதிரியான ஆள் அவன் கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஃபஸ்ட்டு அது ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அதை ஃபோட்டோவும் வீடியோவுமா எடுத்துக்கிறாங்க. ராகவ் ஆகாஷ் கிட்ட இதை காமிக்கிறாங்க. அந்த ராஸ்கல் முரளிகிருஷ்ணவை இன்னைக்கு நான் சும்மா விட போகிறதில்லன்றாங்க. அவனை உண்டு இல்லைன்னு பண்ண போகிறீங்கன்னா என் அக்காவுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது அவனால் மட்டும்தான் வரும்ன்றாங்க. அதனால அவனை ஒரு வழி பண்ணாத விட மாட்டேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா ஒரு இடத்துல வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அது ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள வந்து எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லாத வெறும் ஹாஃப் டோஜர் மட்டும் போட்டு நிற்க வச்சுட்ருப்பாங்க. டேய் என்னடா துணி இல்லாத நிற்க வச்சுட்ருக்கீங்களான்றாங்க. உனக்கு இதுதான் தண்டனைன்றாங்க. இங்கேயே மூச்சு முட்டு நீ சாகணுன்றாங்க. அது இல்லாத இந்த மருந்தோட அந்த எலி மருந்துமே நாங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டா நீ இங்கேவே அணுவணுவை சாகவில்லைன்றாங்க. என் அக்காவை நீ இந்தளவு கஷ்டப்படுத்துறல, அப்போ இதுதாண்டா உனக்கு தண்டனைன்னு சொல்லிட்டு அந்த ரூமில் எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லாத அவங்கள வந்து அடித்து வச்சுட்டு போயிடுறாங்க. முரளிகிருஷ்ணா அதனால் மூச்சு விட முடியாத கஷ்டப்படுறாங்க. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.